என்னுடைய நாமதனம் என்னோடு தெரியும். அறியாமல் மந்திரிகளுக்கு தெரிந்தால் நாமதத்தை சொல்லு மகாராஜா. அப்படியே தெரிவிக்கிறேன் சீக்கிரமா. என்ன காமாட்சியம்மனுடைய கதாசித்தாலும் ஜம்ப மகாரிஷியினுடைய பிறந்த வீர வன்னிய மகாராஜன் இருக்கின்றார். ஆமா ஆமா. அன்னவர் உடன் பிறந்த சுமந்திர மந்திரிக்கு கையில் இருக்கக்கூடிய அம்பு சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களும் எவ்வாறு இருந்து பார்த்தேன். ஆமாங்க. நீங்க ஆயுதத்தை ஏந்தி வந்தாலும் அந்த அரக்கரை பூரா கண்டு கட 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 கடன்னு பயப்படுறாங்க. ஆமா பரிசுகள் பூரா நம்ம மாதாடி பண்ணோம். அது மட்டுமல்ல மணிமுடிகளும் சூரிய பிரகாசமா பலபலமா
யாருமா வெச்ச பேர் ஊரு இந்த நாடகத்திலே சுதந்திர மந்திரியா நடிக்கக்கூடிய சத்தியவேல் என்று சொல்லக்கூடியவர் பின்னணிக்காக குடும்பப்பட்ட 101 பாடலுக்கு சுபேஜயம். சாமி நாம வந்து வெகு நேரமாகி விட்டது. நமது வீர வன்னியமலர் அரசனாகப்பட்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஏதோ காரணத்தை கொண்டு அழைத்திருக்கிறார். சென்று அரசரை காண வேண்டும். ஆமா அப்படி போயிட்டு வர்றேன். வன்னிமகராஜர் 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 ஆடர் 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 மகாராஜா உத்தரவு தமிழர் படிக்கு ஓடோடு சென்று உன் உடன் பிறந்த மந்திரியாக சுமதனை கையோடு அழைத்து வந்து விட்டேன். அனுப்புறேன் சீக்கிரம் மகாராஜா அரசராகப்பட்டவரோட மறுபடி உத்தரவுங்க. வெறுமையோட போக 3000 பணம் வேற கொடுத்துருக்காரு. ஓ அரசே சொல்லிக்கொண்டு வரும் அரசே தருணா மங்களம் உண்டாகட்டும். எழுந்திருப்பாய். பிரதிகாமியா ஐயா நீ வந்து என்னுடைய பாதாள இந்த கவலங்களை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடியா கல்லும் காவேரி கொண்டவரையில் ஆயிலும் செல்வத்தை பெற்று வாழ்ந்திருப்பாய். அரசே அரசே வாழ்த்து வரம் கொடுத்தீங்க. எந்த தேதி சபையின் முன்பாக வரவழைத்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும்.
சொல்லிக்கொண்டு வர மனுஷன் நம்முடைய ஆகிய காமாட்சி அவருடைய கட்டளைப்படி இந்த வாதாபி இடதாபி சூழல் மீது பத்ராபுரி பட்டணம் சென்று விநாயகத்திற்கு செல்ல தயார் நிலையில் இருக்கிறது. ஆமா, அப்படி இருக்க கட்டளைப்படி படைகள் எல்லாம் கொண்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படி அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். ஆமா, அது மட்டுமல்ல, சென்று என்னுடைய குமாரர்களாகிய நீலகண்டன், கங்காபாலன், சாம்பவன், பரசுபாலன் என்று சொல்லக்கூடிய 5 நபர்களையும் 5 பாலகர்களையும் அழைத்து வர கட்டளை தவறாமல் கொண்டு வருகிறேன் சுவாமி. அப்படியே உங்க கட்டளை தவறாமல் கொண்டு வருகிறேன். அப்படி அழைத்து வர இப்படியாக மன்னராகப்பட்டவர் சுமந்திரமந்திரி அழைத்து படைகளை கூட்டி செல்ல வேண்டும். அதனால் பிள்ளைகள் 5 ஆயத்தவர்கள் மீது கட்டளையில சுமந்திர மந்திரியானவர் ஓடோடி சென்று நீலகண்டனை அழைக்க நீலகண்டனானவர் தவிர்க்கிறார். வேண்டாம். பொட்டாட்டி உட்கார வச்சு சாப்பாடு போட்டா அந்த நேரத்துல சோத்தாலி வாயில வைக்க போனேன். பரணமால தண்ணி தொடர்னு ஊத்துது. தண்ணியில விட்டுறா. ஆனா என் பொட்டாட்டி பார்த்து கேக்குறான், அடி என்னடி 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 அவன் மேல ஒழுங்குது சொன்னது. என்னுடைய நாமதம் உலகமாக காமாட்சி நல்லனாலும் மந்திரமால அம்மனுக்கும் நாங்களும் 5 புதராக பிறந்தோம். நீலகண்டன், அச்சிரபாகு, கங்காபாலன், சாம்பு, பரசுபாலன் 5 பேர் பிறந்தோம். அதில் மூத்தவனாக விளங்கக்கூடிய என் பெயரோடு நீலகண்டன்.
ஆமா முப்பரி நூல் ஏந்தி இந்த காமாட்சி அம்மன் உதவிக்கு ஆ பாலை சொல்லும்போது ஆ யாவற்றமான பேர்களும் என்னை பார்த்து நடுநடுங்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க ஆமா சபையில் வருகின்ற போது ஆமாம் எதை பால் ஆள் ஈட்டி ஆ வில் ஆ அம்பு ஆ இப்படி ஆயுதங்களை இயங்கி வரும்போது ஆமாம் நம்மளை பார்த்து எல்லாரும் நடுநடுங்க வேண்டும் இன்னும் தவிர நாம் வந்து விநாயகமாக்கி விட்டது என் தந்தை அந்நியன் இன்னொரு கண்டு கண்டுகொள்ள அப்படியே 2 வருஷம் சொல்லு காமாட்சி மணி 4 ஆச்சு 4 மணி தான் உள்ள அடாத்து மேல வைக்கிற அடாத்து 250 ரூபா 350 ரூபா நல்லா கமலங்களுக்கு மங்கனாக நீலகண்டன் மங்களம் கண்மணி இந்த சபையில என்ன வாக்கி வரவழைக்க சந்தோஷம் ஆனால் இப்பேற்பட்ட சபையில் உண்டாக இந்த உலகத்தை காரணம் என்ன பெருமாக அப்படியே கேட்குது அழகு கண்மணி அப்பா நற்பெருமை மன்னோ என் நல்மனமோ
வாதாபி அனதாபி சோழன் மீது சமருக்கு செல்ல இருப்பதால் உங்களை அழைத்து சமராய யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய ஆயத்த நிலையில் இருக்கும்படி உங்களை அதுக்காக தான் தெரிவிப்பதற்காக தான் உங்களை அழைத்தேன். அப்படியாகட்டும் தந்தை. சொன்ன பிரகாரம் சமருக்கு செல்ல ஆயத்தத்தில் இருங்கள். அது மட்டுமல்ல, அம்மன் பாதத்தை பணிந்து அம்மனுடைய சொற்பையை நடந்து கொள்ள அம்மன் பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும். அப்படியாகட்டும். முக்காமயோ நெருப்பயிறு 30 கேட்டோ தண்ணிக்கிணறு திட்டுவோம் நான் காலையில பறிச்சேன் தக்காளிக்கு தண்ணி இல்ல தண்ணி இருக்கும் நேரத்தில் தக்காளிக்கு விலை இல்ல கரண்ட் வரும் சரி கட்டிட்டா போகணும் கொட்டு வேலை ஏறி போச்சு கட்டிய குடிக்கணும் அழகா டிசைன் மங்களம் உண்டாட்டும் எழுந்திருக்கண்ணே. கண்மை நீலகண்டா அப்ப வாழ்வாய் வாழ்ந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கண்ணே. கண்மணி மிக்க சந்தோஷம் கொண்டான். அதாவது படையெடுக்க வேண்டும். ஆகையினால் உன்னையும் பன்னீர் உங்களுடைய மந்திரிமார்களையும் அழைத்துக் கொண்டு தேவனை அழைத்துக் கொண்டு நாம் என்ன படை கூட்டிக் கொண்டு ரத்னாபுரம் செல்ல வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்தேன். தாங்கள் சொன்ன பிரகாரம் அப்படியே புறப்படுங்கள். பனிமகராஜர் பனிமகராஜர் பன்னீரே வெளிதான் உட்கார்ந்தாரு. கண்மணி வண்டிராஜனே, உனது மந்திரியும்
உனது குமாரர்கள் வந்து விட்டார்கள். உன் மனைவியாகிய உன் மனைவியாகிய மஞ்சள் மாலையை அழைத்து அதனிடம் விடை பெற்றுக் கொண்டு நாம் என்ன தமிழாகி யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். ஆகையால் உன்னுடைய மனைவியாகிய மஞ்சள் மாலையை சீக்கிரம் அழைக்க வேண்டும். அப்படி அழைத்து விடை பெற வேண்டும். அப்படி ஆகட்டும் தாயே. யார் சொல்லுவா? அதாவது நம்முடைய அம்மனுடைய உத்தரப்படி என்னுடைய தேவையாகிய மஞ்சள் மாலையை அழைத்து செல்ல வேண்டும். நான் அழைத்ததாக மந்திரமடைய கொண்டு வருகிறேன் சுவாமி. உன் உத்தரவு இப்படியாக அம்மனின் வார்த்தைப்படி வன்னி மகாராஜர் இப்போ செல்வது சபராகுத்தம் தேவியாகிய யாவனை சாரவேலை அழைத்து கைத்தாம்பலம் பெற்று சபராகுத்தத்துக்கு படையெடுத்து செல்ல வேண்டும் என்று மந்திரமாலை யாவனை சாரவேலை அழைக்க தொண்டமாலை மந்திரமாலை வெயிட்டா இருக்கு அதெல்லாம் ரெண்டு என்ன ஸ்டுடியோ வச்சிருக்காரு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு புள்ள கருப்பில் கொத்து மாதிரி இல்ல உருவி ரத்தம் போட்டுருவாங்க கருப்பில் கொத்துன்னு சொல்லாத ஒரே ஒரு புள்ள என்ன ஆசையா அன்பா வளர்த்து செல்லமா வளர்த்து 5 வயசு ஆன உடனே என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க பள்ளிக்கூடத்துல இல்ல பள்ளிக்கூடம் ஸ்கூல் எல்லாம் விடுதா கொண்டு விட்டாங்க பாஜார் ஆனமுன்னு சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய பாடம் என் மரமண்டிக்கு ஏறல எப்படி சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் விட்டாரு ஒரு அரை ஆமா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன் எங்க உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஐந்துன்னு வந்தா எங்க அம்மா கலை வெட்டிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தேன்